திமுகவின் காட்டாட்சியை வீட்டுக்கு அனுப்பும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் 27வது நாள். இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி, ஹோசூர், வேப்பனஹள்ளி ஆகிய பகுதிகளில் மக்களை சந்திக்க உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தில் தொடர்ந்து 3 கொலைகள் நடைபெற்றுள்ளதை கண்டும் காணாமல் இருந்து வருவதோடு மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க தவறிய விடியா ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி கழக அமைப்பு செயலாளர் வி. ராஜன் செல்லப்பா தலைமையில் சிவகங்கையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. திருச்சி மாவட்டத்தில் வரும் 23, 24, 25 ஆகிய தினங்களில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள இடங்களில் ஆய்வு. முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆய்வு மேற்கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார். திருச்சியில் அனைத்திந்திய சித்த மருத்துவ சங்க தலைவர் சித்த மருத்துவர் சுப்பையா பாண்டியன் மற்றும் சித்த மருத்துவர் தமிழரசி சுப்பையா ஆகியோர் முன்னாள் அமைச்சர் பி. தங்கமணி முன்னிலையில் மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்தனர். திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய பணி நிரந்தரம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி மழையையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். கொடுத்த வாக்குறுதியை மறைத்து தூய்மை பணியாளர்களை மிரட்டி போராட்டத்தை உடைக்க பார்க்கும் ஸ்டாலின் அரசின் கொடுங்கோல் செயலுக்கு அஞ்ச மாட்டோம் என தூய்மை பணியாளர்கள் உறுதி. எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு கேட்டை சாத்திட்டாங்க. எதுக்குன்னா வெளியில தான் போனோம். உள்ள இவ்வளோ நேரம் மழை வராதப்ப எல்லாருமே உள்ளே உட்காந்துருந்தாங்க. எல்லாரையும் விரட்டிட்டு கதவு சாத்திட்டாங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் 2 பேர் போங்க, ஒருத்தங்க தான் போகணுன்னு ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க. மழையிலேயே இருப்போம், வெள்ளம் வந்தாலும் இருப்போம், ஆனால் நாங்கள் பயந்து மட்டும் ஓட மாட்டோம். பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மயமாக்கலை கண்டித்து 11ஆம் நாளாக தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற திராணி இல்லாமல் கைது செய்வோம் என மிரட்டி பார்த்த அரசு தற்போது கட்சியினரை வைத்து மிரட்டுவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. கட்சிக்காரங்க எங்களை மிரட்டுறாங்க. வேலைக்கு வான்னு. நாங்கள் எப்படி வேலைக்கு வர முடியும்? எங்களுக்கு வேலை குத்தாதானே வேலை செய்ய முடியும். வேலை கொடுக்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இங்கே 11 நாளாக உட்காந்துக்கிறோம். அவனா எங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்றாங்க. இல்லைனா இங்கே உட்காந்தாக்கா வீட்டில் கட்சிக்காரங்க தேடி வேலைக்கு வான்றாங்க. நாங்கள் பணம் தரோம், வாங்க வேலைக்கு வாங்க, வீடு வாங்கி தரோம் அப்படின்னு அங்கே வீட்டான ஒரே மிரட்டல் பண்ணின்னு இருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 16 வயது பள்ளி சிறுமியை காதலிக்க வற்புறுத்தி கையை பிடித்து இழுத்து அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க திராணி இல்லாமல் சிறப்பான ஆட்சி என வசனம் பேசுவது ஸ்டாலின் கனவுலகில் இருப்பதையே வெளிப்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே கராத்தே சொல்லித் தருவதாக கூறி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கராத்தே மாஸ்டர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நிம்மதியை இழந்து தவிக்கும் பெற்றோர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே 3 பள்ளி சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனம் சாதிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. கோவை ரயில் நிலைய கழிப்பறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் இளம் தலைமுறையை புதைக்குழியில் தள்ளும் கஞ்சா வைத்திருந்த இளைஞரிடமிருந்து 22 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கஞ்சா வாங்கி கம்பம்மெட்டு வழியாக கேரளாவிற்கு கஞ்சா கடத்திய கேரள இளைஞர்கள் 2 சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக செயல்பட்டு வருவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அம்மனூர் பகுதியில் திமுக ஒன்றிய கவுன்சிலரை வெட்டிய இளைஞரை பழிக்கு பழியாக வெட்டி கொலை செய்த கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகியுள்ள சட்டம் ஒழுங்கு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் அடிதடி வழக்கில் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வீடு திரும்பிய நபரை அரிவாளால் வெட்டிய 5 பேர் கொண்ட கும்பல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் அரிவாள் வெட்டு கலாச்சாரம் தலை தூக்கி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் கத்தியுடன் வலம் வந்த 5 ரவுடிகள் மீது பொதுமக்கள் புகார் அளித்த பின்னரே நடவடிக்கை எடுக்கப்பட்ட அவலம். காவல்துறையின் தாமதமான நடவடிக்கையால் மக்கள் அதிருப்தியடைந்துள்ளதுடன் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலின் அரசு உருவாக்கிவிட்டதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே உளுந்தங்குடியில் முன்விரோதம் காரணமாக மது போதையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கையை வெட்டி கொலை முயற்சி. ஸ்டாலினின் செயலற்ற ஆட்சியில் மது மற்றும் போதைப் பொருட்களால் நிகழும் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பாரில் சட்டவிரோதமாக மது விற்ற இளைஞரிடமிருந்து 617 மது பாட்டில்கள் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சட்டவிரோத சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே கோயிலில் படுத்திருந்த மதுபோதை இளைஞரை தட்டி கேட்ட காவலாளி மீது தாக்குதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கோயில் காவலாளிக்கு பாதுகாப்பில்லா நிலை தொடர்கதையாகி வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் அம்மையப்பட்டியில் அதிமுக பிரமுகரை திமுக பிரமுகர் அரிவாளால் தாக்கி கொலை செய்ய முயற்சித்த சம்பவத்தின் பரபரப்பு காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தாக்குதலில் 2 காயமடைந்துள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட திமுக பிரமுகரை இதுவரை கைது செய்யாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை காப்பாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. திருநெல்வேலி அருகே ராமையன்பட்டியில் கூலி பணத்தை தர மறுத்ததோடு சாதி பெயரை கூறி திட்டிய இளைஞரின் ஆள்காட்டி விரலை பாதிக்கப்பட்ட இளைஞர் கடித்ததால் பரபரப்பு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் போலி சமூக நீதி பேசும் ஸ்டாலினும் திமுக கூட்டணி கட்சியினரும் வாய் மூடி இருப்பதற்கு மக்கள் கடும் கண்டனம். திருச்சியில் சிதார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் கிட்னி மாற்று முறைகேடு உறுதியானதால் மருத்துவமனைகளின் அனுமதி ரத்து செய்ததுடன் எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் உத்தரவு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியின் காலம் தாழ்ந்த நடவடிக்கையால் சாமானிய மக்கள் கிட்னியை இழந்த பரிதாபம். சட்டவிரோத கிட்னி திருட்டு வழக்கில் திமுக அரசு நீதிமன்றத்தில் தண்டனையை தவிர்க்க கண்துடைப்பு நாடகத்தில் இறங்கியதாக குற்றச்சாட்டு. வெளிப்படையான ஆதாரங்கள் இருந்தும் குற்றம் சாட்டப்பட்ட தனியார் மருத்துவமனைக்கு முழுமையான தடை விதிக்காமல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை மட்டுமே நிறுத்தி மருத்துவமனைக்கு துணை போவது சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற மக்கள் நம்பிக்கையை சிதைப்பதாக விமர்சனம். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பணியாளர்கள் பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம்.
இன்றைய நிலையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏப்ரல் மாதம் சட்டசபையில் இந்த 1500 ரூபாய் வாங்குறவங்களுக்கு மாத தொகுப்பூதியத்தை 5000 உயர்த்தி வழங்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் இன்று வரை அந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை. இரண்டாயிரத்து 22 முதல் 2025 ஜூலை வரை பலமுறை PF தொகை காலக்கெடு மீறி செலுத்தப்பட்டதால் மதுரை காமராஜ் பல்கலைக்கழக கல்லூரியின் வங்கி கணக்கு முடக்கம் மற்றும் 34,98,000 ரூபாய் அபராதம். 120 ஊழியர்கள் தங்கள் பங்களிப்பை முழுமையாக செலுத்தியிருந்தும் கல்லூரி நிர்வாகம் தனது பங்கை செலுத்தாதது உயர்கல்வியில் ஸ்டாலின் அரசின் நிர்வாக சீர்கேட்டை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையம் செல்ல அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி படிக்கட்டு பழுதாகி 2 வருடமாகியும் சீரமைக்கப்படாத அவலம். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் கர்ப்பிணி பெண்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதி. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே விடியா அரசின் தகரடபா பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி சேதமடைந்த அவலம். ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளால் எத்தனை விபத்துகள் அரங்கேறினாலும் விடியா அரசின் போக்குவரத்து துறை அதை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்தம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த 55 நாட்களில் 61 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மீனவர்கள் வேலை நிறுத்தம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே தேனீக்கள் கொட்டியதில் கோயில் வழிபாட்டிற்கு வந்த பக்தர்கள் காயம். காயமடைந்த 20க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேருந்து நிலையத்தில் பழுதான அரசு பேருந்தை கொட்டும் மழையில் பயணிகள் தள்ளிச் செல்லும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததே காரணம் என குற்றச்சாட்டு. விடியா ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையால் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் உபரிநீர் கால்வாயில் கழிவுநீர் கலந்து இறந்த நிலையில் கரையொதுங்கிய மீன்கள். கடும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள ஆயக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களே வகுப்பறைகளை சுத்தம் செய்து பேரூராட்சி குப்பை வண்டியில் கொட்டும் அவலம். அரசு பள்ளிகள் பெருமையின் அடையாளம் என வெற்று வசனம் பேசும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு இதுதான் பெருமையாக உள்ளதா என பெற்றோர்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இருந்து தொழுதூர் செல்லும் நெடுஞ்சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பழமையான மரங்களை கண்டறிந்து நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் மக்கள் அவதி. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே தடுப்பணை இல்லாததால் ஏரி நீர் ஊருக்குள் புகுந்ததால் கிராம மக்கள் அவதி. சேதமடைந்த தடுப்பணையை சரி செய்ய கோரி பலமுறை முறையிட்டும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாததே காரணம் என குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் பொதுமக்கள் கடும் அவதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் பெய்த மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் தக்காளி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை உயர்வு. தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து 5 எம்பிக்கள் உட்பட 150 பயணிகளுடன் டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்ற ஏர் இந்தியா பயணிகள் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீர் இயந்திர கோளாறு. விமானியின் சாதுரியத்தால் சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் உயிர் தப்பினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற அக்னி வசந்த உற்சவ திருவிழா. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன். யாரும் தள்ள வேண்டாம், தள்ளாதீங்க. 2026-27 கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்பில் திறந்த புத்தக மதிப்பீடு முறையை அறிமுகப்படுத்துகிறது மத்திய இடைநிலை கல்வி வாரியம். இது தேர்வு அழுத்தத்தை குறைத்து மனப்பாட கற்றலில் இருந்து கருத்தியல் புரிதல் மற்றும் விமர்சன சிந்தனைக்கு மாறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் பெண்கள் மற்றும் இறந்த நன்கொடையாளர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சகம் மாநிலங்களுக்கு அறிவுறுத்தல். சட்டவிரோத உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவமனைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்ற துடிக்கும் திமுக அரசு இனியேனும் மத்திய அரசின் அறிவுரையை பின்பற்ற மக்கள் வலியுறுத்தல். ஆஸ்திரேலிய தொடருக்கு பின் ஒருநாள் போட்டிகளில் இருந்து கிரிக்கெட் ஜாம்பவான்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஓய்வு பெறலாம் என தகவல். வரும் டிசம்பரில் நடக்கவுள்ள உள்ளூர் விஜய் ஹசாரே தொடரில் பங்கேற்று இருவரும் திறமையை நிரூபித்தால் ஒருநாள் போட்டிகளில் நீடிக்கலாம் என பிசிசிஐ நிர்வாகம் தகவல். அடுத்த ஐபிஎல் தொடருக்கு முன்பு அணியை வலுப்படுத்தும் நோக்கில் இரு தமிழக வீரர்களை தேர்வுக்கு அழைத்த சென்னை சூப்பர் கிங்ஸ். RS அம்பரீஷ் மற்றும் இசக்கிமுத்து ஆகியோரை அடுத்த ஐபிஎல் தொடருக்கு தேர்வு செய்யும் வகையில் சோதனைக்கு அழைத்ததாக தகவல். குவாண்ட் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டரும் உலக தரவரிசையில் 5வது இடத்தில் இருப்பவருமான அர்ஜுன் எரிகைசி அதிர்ச்சி தோல்வி. வெள்ளை நிற காய்களுடன் விளையாடிய நிஹால் தனது 70வது நகர்த்தலில் அர்ஜுன் எரிகைசியை வென்று அசத்தல். சீனாவில் நடைபெற்று வரும் உலக வில்வித்தை போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றார் இந்திய வீரர் ரிஷப் யாதவ். 145க்கு 147 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்க வீரரிடம் தோல்வியடைந்த நிலையில் ரிஷப் யாதவிற்கு வெண்கலம். விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிப்பில் வெளியாக தலைவன் தலைவி படத்திற்கு ரசிகர்கள் தொடர்ந்து வரவேற்பு. படம் வெளியாகி 2 வாரங்களை கடந்த நிலையில் உலகளவில் 75 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலை குவித்து சாதனை. நடிகர் விஜயை தொடர்ந்து அஜித் படத்திலும் வில்லன் கதாபாத்திரத்தில் இயக்குனர் மிஷ்கின் நடிக்கப் போவதாக தகவல். குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு அஜித்துடன் ஆதிக் ரவிச்சந்திரன் இணையும் புதிய படத்தில் மிஷ்கின் வில்லனாக நடிப்பதற்கு பேச்சுவார்த்தை. சுனிதா வில்லியம்ஸ் இருந்த க்ரூஸ் 9 குழுவை விடுவிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட 5 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து 5 மாதங்களுக்கு பிறகு பூமி திரும்பினர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்பகுதியில் பத்திரமாக தரையிறங்கினர்.